வேலை அவனை காப்பாற்றிட்டு இருப்பான். அவன் காப்பாற்றியும் வேஸ்ட். திரும்ப அவனை செய்யணும். திரும்ப செய்யணுமா? வளையல மாட்டின எலியை விட்டுட்டு பங்குன மாட்டின எலியை போடணுமா? இதுக்கு அவனை அன்னைக்கே கொண்டிருக்கலாம். கொசுவாக இருந்தாலும் சரியாச்சாதான்டா சாவும். அவன் உடம்புல பவுடர் பூசி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலுக்கு பயம் வரணும்னு. இப்போ அவன் ஆடி போயிருப்பான். இப்போ அவனை செஞ்சோன்னா வேலை இருந்தும் போனோம். போய் பாருங்க. ஏய், வெட்டிடாதீங்கடா, முடிச்சிருங்க. மாமா, என்னாச்சு? கார்த்திக்கு பரவாயில்லையா? மா, சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. இனிமேல் வேலை பார்க்க வராத. மன்னாரும் நானும் பாலிய சிநேகிதர்கள். உங்கள் 2 பேரால் எங்கள் 2 பேர் மூஞ்ச நாங்கள் பார்த்துக்க முடியல. மாமா, தயவு செஞ்சு இனிமேல் எங்களை பார்க்க வராதம்மா. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. இப்போ இருக்க நிலைமை புரிஞ்சுக்க. எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். அது வரைக்கும் பொறுமையாரு. உன்னை நான் என் பொண்ணாக தான் பார்க்குறேன். வேலு என் புள்ளையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவனை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வேலை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். அப்பா என்கிட்ட பேசுறதில்ல. மாமாவும் என்ன வேணான்னு சொல்றாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்க யாருக்கும் நான் வேணாம். எல்லாரும் என்ன போன்னு துரத்துறீங்க. ஒரு நாள் உண்மையாவே போறேன். அன்னைக்குதான் தெரியும். செத்து தொலடி. இத்தனை பேர் சொல்றது புரியல உனக்கு? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? நிம்மதியாக இருக்க கூடாதா? சனிய மாதிரி என் வாழ்க்கையில வந்து டே